மாநிலத்தோட மொத்த வருவாயில வந்து 60% மேலே அரசு ஊழியரோட சம்பளத்துக்கே போயிடுது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இந்த பண்டிகை சமயத்தில் வந்து அவங்களோட போனஸ் இருக்குது. இந்த வருஷம் வந்து கொஞ்சம் வெள்ளங்கள் அந்த நிவாரணம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கும் பராமரிப்பு செலவுக்கு கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் செலவு இருந்தது உண்மைதான். நாம் வந்து ரூ. 1000 பொங்கலுக்கு கேட்கும்போது அது கிடைக்காத போது நம்ம குடும்பத்தை நடத்துகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அந்த பொங்கலை கொண்டாட சிரமமாக இருக்கும்போது அப்படி இருக்கும்போது ஒரு கவர்மெண்ட்டே நடத்துகிறதுக்கு வந்து ஒரு மத்திய அரசுனால் தரக்கூடிய நிவாரணங்கள் சரியாக கிடைக்க மாட்டேங்குது. அதே மாதிரி இந்த ஜிஎஸ்டிங்கிற பேரில் இங்கேருந்து வரி வசூல் பண்ணிக்கிட்டு போயிட்டு அப்புறம் அவங்கள்ட்ட கையேந்துற நிலைமை தான் இருக்குது. அப்போ வந்து ஒரு மாநிலத்தை நம்ம குடும்பத்தை நடத்துகிற நமக்கே இவ்வளோ சிரமமாக இருந்துச்சுன்னா ஒரு ரூ. 1000 கிடைக்கலைங்கிறனால பல்லாயிரம் கோடி கிடைக்க வேண்டிய இடத்துலேருந்து கிடைக்காத போது ஒரு கவர்மெண்ட் நடத்துறது ஒரு முதலமைச்சருக்கு எவ்வளோ சிரமமாக இருக்குமோ நம்ம உணர்ந்து பார்க்கணும். ஆமாம், அதனால் வந்து இந்த பொங்கலை விட்டுருவோம். அடுத்த பொங்கல் வந்து நமக்கு வந்து இரட்டிப்பாக நமக்கு வந்து பொங்கல் பரிசாக தருவார் முதல்வர்ங்கிறத நம்பிக்கையோடு நம்ம இருப்போம்.